நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல ரொம்ப பிரசித்தியான புகழ்பெற்ற கோவில் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கோவில் தான் காரமடை ரங்கநாத திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் காரமடை தேர் ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி மாசி பௌர்ணமி மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணம் மகாமக குளம் விசேஷமோ அதே அளவுக்கு மாசி மகத்தன்னைக்கு காரமடை தேர் கோயம்புத்தூர் வட்டாரம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பல பகுதிக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு தேர் திருவிழா. காரமடை தேர் திருவிழா எப்படி வந்தது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி காரமடை அரங்கநாதர் கோவில் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? காரமடை அப்படிங்கிற பேரு எப்படி வந்ததுன்னா, அந்த பகுதி முழுசுமே காரை மரங்கள் அடர்ந்த ஒரு வனப்பகுதியா இருந்துதான், கூடவே தண்ணீர் மடை நிறைய இருந்துதான். அதனாலதான் காரை மடை பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, காரை மரங்கள் நிறைய இருந்த அந்த பகுதியை வந்துட்டு காரை வனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரை வனம் தான் நாளடைவுல காரமடை அப்படின்னு ஆனது ஒரு சொல் வழக்கு இருக்கு. இந்த காரை வன பகுதியில தொட்டிய நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய பசுக்கள் வச்சிருந்தாராம். அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு அந்த காரை வனத்துக்குள்ளதான் அவரு தினமுமே போவாரு. அப்படி தினமும் அந்த பசுக்களை மேய்ச்சிட்டு திரும்பும் போது நிறைய பால் கொடுக்கிற காராம் பசு ஒண்ணு மட்டும் தினமும் சாயங்காலம் வீடு திரும்பும் போது மடி வத்தி பால் இல்லாம ரொம்ப நாளா இருக்கிறத அவரு கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால ஒரு நாள் பசுவை மேய்ச்சிட்டு அந்த பசு எங்க போகுதோ அது பின்னாடியே அப்படி போய் பார்த்திருக்காரு. அந்த பசு ஒரு காரை புதர் கிட்ட போயிட்டு பாலை சுரந்துகிட்டே இருந்துச்சான். இத பார்த்த தொட்டிய நாயக்கருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது. அந்த புதருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக கையில வச்சிருந்த கொடுவாளை வச்சு அந்த புதரை வெட்டினாரு. அப்போ அந்த புதருக்குள்ள இருந்து ரத்தம் குபு குபுன்னு வந்துதான். அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு நாயக்கர் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அந்த பசுக்கள் எல்லாம் மட்டும் வீட்டுக்கு திரும்பி போயிருச்சான். காலையிலேயே போன தொட்டிய நாயக்கர் ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிட்டும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு உறவினர்கள் ஊர்க்காரங்க எல்லாரும் கையில தீப்பந்தம் அதே போல தோல் பையில தண்ணீர் எல்லாம் நிரப்பிட்டு தொட்டிய நாயக்கரை தேடிட்டு புதற்குள்ள போனாங்களாம். அங்க புதர்கிட்ட தொட்டிய நாயக்கர் மயக்கமா இருக்கிறதையும் பக்கத்துல ரத்தம் தேங்கி இருந்ததையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அங்க என்ன இருக்குன்னு அந்த புதர் எல்லாத்தையும் விலக்கி சுத்தம் பண்ணி பார்த்தாங்களாம். அங்க சுயம்பு வடிவுல ஒரு லிங்கம் இருந்திருக்கு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த தோல் பையில கொண்டு போன தண்ணீரால அந்த கல்லை சுத்தம் பண்ணி அது என்னன்னு பாத்திருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தருக்கு அருள் வந்துட்டு, நான் தான் அரங்கன், நான் இங்க வந்திருக்கேன், இந்த பசு எனக்கு தான் தினமும் பாலை சுரந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட உடனே அங்க கூடியிருந்த அத்தனை பேரும் கையில கொண்டு போயிருந்த பழம் தேன் கல்கண்டு சர்க்கரை எல்லாத்தையும் அந்த பெருமாளுக்கு படைச்சு ரங்கா பராக் கோவிந்தா பராக் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு வழிபட்டாங்களாம். அப்புறமா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அங்க சின்னதா அந்த அரங்கனுக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் அவரோட ஆட்சி காலத்துல ஒரு சமயம் அவருக்கு ஒரு தீராத நோய் இருந்திருக்கு. அப்ப அரங்கநாதர் கோவில்ல ஸ்தல விருட்சமா இருக்கிற காரை மர இலைய வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் மன்னர் குணமடைஞ்சாராம். அதனால இங்க காரமடையில திருமலை நாயக்க மன்னர் கோவில் கல்யாண மண்டபம் தெப்பக்குளம் அதை சுத்தி மதில் சுவர் பரிவேட்டை மண்டபம் இது எல்லாத்தையும் கட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேரையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தன்னைக்கு இங்க தேர் திருவிழா நடக்குது. இந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பக்தர்கள் எல்லாருமே அந்த தோல் பையில தெப்பக்குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுவாங்களாம். அதே போல தாரை தப்பட்டை முழங்க பக்தர்கள் எல்லாம் தீப்பந்தத்தை ஏத்தி வந்து ரங்கா பராக் கோவிந்தா பராக் அப்படின்னு இன்னைக்கும் தன்னோட நேர்த்தி கடனை செலுத்துறது வழக்கமாவே இருக்கு. இவ்வளவு பிரசித்தியான காரமடை ரங்கநாதர் தேர் திருவிழா இந்த வருஷம் மார்ச் மாசம் 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த தேர் திருவிழாவை பாக்குறதுக்கு கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில பல இடத்துல இருந்தோ பல பேர் வந்து பார்த்து கொண்டாடி மகிழறாங்க. இன்னைக்கும் நேர்த்தி கடனும் செலுத்திட்டு வராங்க.